நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பிறக்கப் போகும் ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்கள் முதல் 4 ராசிக்காக மேசம், ரிஷிபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிக்கான பலன்கள் இந்த ஒரே வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் 12 ராசிக்கான இன்ட்ரெஸ்டான விஷயங்களும் மாத ராசி பலன்களும் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் மாதத்தில் நிகழும் கிரக பெயர்ச்சிகளும் பல மங்களகரமான யோகங்கள் உருவாகியுள்ளது. இந்த யோகங்களால் மேஷம் முதல் மீனம் உள்ள ராசிகளுக்கு வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரப்போகின்றது. 12 ராசிகளின் முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். தொடக்கத்தில் கடினமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் பதட்டம் அதிகரிக்கும். உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. அரசு வேலை முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள், பணிபுரிபவர்கள், அரசாங்க வேலை செய்பவர்கள் அனைவருக்குமே இந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அதனால் தொழிலில் முதலீடு செய்கிறது, தொழிலில் என்னென்ன முயற்சிகள் நீங்கள் செய்கிறீங்களோ அத்தனைக்கும் அதிக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் இருக்கின்றது. இந்த மாதத்தில் நல்ல லாபம் ஏற்படும். அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் சிக்கனமாக செயல்பட வேண்டும். ஏன்னா அதற்கு அடுத்த மாதங்கள் பல மாற்றங்களை சந்திக்க போகிறீர்கள். அதனால் இந்த மாதம் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கும்போது இனி வரும் காலங்கள் உங்களுக்கு சிறப்பானதாகவே அமையும். அடுத்ததாக ரிஷபம் ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுமாராகவே இருக்கின்றது. என்னங்க சொல்கிறீங்க? ஐயோ, சனி பெயர்ச்சி வருது, ரொம்பவே நல்லா இருக்குன்னெலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இப்போ என்னங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் கிரக நிலைகள் கொஞ்சம் சற்று உங்களுக்கு ரொம்ப பாதகமாக இல்லை. ஆனால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நிதானமாகவே செயல்படணும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு சிறு தடைக்கு பிறகு வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கடினமாக உழைப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். காதல் விஷயங்களில் பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லை, திருமணமானவர்கள் பழங்கால நினைவுகள் கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் பிறக்கும். வியாபாரத்தில் கவனம் வேண்டும். ஆனால் இந்த மாதம் நீங்கள் அதிக நஷ்டம் அப்படிங்கிறது படவே மாட்டீங்க. நல்ல கடினமாக உழைச்சிங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் வேண்டும். ஆசிரியர்கள் சொல்வதை முழுமையாக கேட்கும் மாணவர்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். வேலையில் உள்ள அக்கறை உடல் நலத்திலும் இருப்பது மேலும் சிறப்பு. அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்கின்றது. திருமணம் ஆனவர்களுக்கு தங்கள் துணையுடன் நீண்ட பயணம் மேற்கொள்வீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழிலில் நல்ல லாபம் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இம்மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்கின்றது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதத்தில் 2ஆம் பாதி உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்கின்றது. மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் மன அழுத்தம் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக கடக ராசி நேயர்கள். கடக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் மாதமாகவே இந்த மாதம் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு, பணிபுரிபவர்களுக்கு, அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஏப்ரல் மாதத்தை யாருமே தவற விடாதீங்க. நீங்கள் வேலை சார்பாக எந்த முயற்சி செய்தாலும் கட்டாயம் வெற்றி அடைவீர்கள். உங்கள் வெற்றியை மேலும் சிறப்பானதாக்க உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் ஒவ்வொரு முயற்சியும் செய்யும்போது 100% அதற்கான பலன்கள் பல மடங்கு கிடைக்கும். புதிய முதலீடுகளில் பல முறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல காலமே. கடினமாக உழைக்கும் கடகராசி நேயர்களுக்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலம். கண்டிப்பாக இந்த 4 ராசிக்காரர்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் நாளைய மறுநாள் இந்த 2 நாட்களில் மற்ற ராசிகளுக்கும் இந்த ஏப்ரல் மாத ராசி பலன் ரொம்பவே சிறப்பான முறையில் நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.